தொடர்ந்து இந்நேரத்திற்கான தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பீகார் மாநில முதலமைச்சர் பதவியில் இருந்து நிதிஷ்குமார் ராஜினாமா. மாநில அரசியலில் கோலோச்சிய நிதிஷின் சகாப்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்தது பாஜக. பீகார் மாநிலத்தின் புதிய முதலமைச்சராக சாம்ராஜ் சௌத்ரி தேர்வு. மத்திய அமைச்சர் சிவராஜ் சிங் சௌஹான் தலைமையில் நடந்த பாஜக சட்டமன்ற குழு கூட்டத்தில் ஒருமனதாக தேர்வு. நாட்டின் விதி ரேகைகளை மேம்படுத்தி நாட்டை வளர்ச்சியடைய செய்கிறோம். டெராடூன் டெல்லி பசுமை வழிச்சாலையை திறந்து வைத்து பிரதமர் மோடி பேச்சு. மகளிர் இடஒதுக்கீடு அமல்படுத்தப்பட்டதால் நாட்டின் ஜனநாயகம் மேலும் வலுப்பெறும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. 2029 நடைபெறவுள்ள சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற தேர்தல்கள் இதனை உறுதி செய்யும் என்றும் பிரதமர் மோடி திட்டவட்டம். உத்தரப்பிரதேச மாநிலம் சஹரன்பூர் பகுதியில் பிரதமர் நரேந்திர மோடி ரோட் ஷோ. சாலையோரத்தில் நின்றிருந்த பொதுமக்கள் மலர்களை தூவி உற்சாக வரவேற்பு. மேற்கு வங்க சட்டப்பேரவை தேர்தலில் வாக்குறுதிகளை திருடி வெற்றி பெற முயற்சிக்கிறது பாஜக. மம்தா தலைமையிலான திரிணாமுல் காங்கிரஸ் கட்சி பாஜகவுக்கு துணை போவதாகவும் பிரச்சார கூட்டத்தில் ராகுல் காந்தி விமர்சனம். காச நோய்க்கு எதிரான குழந்தைகள் திட்டத்தை வலுப்படுத்த 13 டன் தடுப்பூசிகள் ஆப்கானுக்கு அனுப்பி வைப்பு. மருந்து பொருட்கள் அடங்கிய புகைப்படங்களை பதிவிட்டார் ரந்தீர் ஜெய்ஸ்வால். உத்தரப்பிரதேச மாநிலம் நொய்டாவில் சம்பள உயர்வு உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி 2ஆம் நாளாக நீடிக்கும் போராட்டம். போலீஸ் வாகனத்தின் மீது கற்களை கொண்டும் கட்டைகளை கொண்டும் தாக்குதலில் ஈடுபடும் போராட்டக்காரர்களை தடியடி நடத்தி விரட்டியடித்த போலீசார். தொகுதி மறுவரையறை என்ற பெயரில் தமிழ்நாட்டின் வாசல் வரை வந்துவிட்டது பேராபத்து. மக்கள் தொகையை கட்டுப்படுத்திய தமிழகத்திற்கான தண்டனைதான் இந்த தொகுதி மறுவரையறையா என்றும் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் காட்டம். மாநிலங்களுடன் எந்த ஆலோசனையும் செய்யாமல் தொகுதி மறுவரையறை செய்யும் முயற்சியை உடனடியாக கைவிட வேண்டும். இல்லையெனில் பழைய திமுகவை பார்க்க வேண்டி இருக்கும் என்று பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை. முதல்வர் மு.க.ஸ்டாலின் தேர்தல் தோல்வி பயத்தில் பேசி வருவதாக எடப்பாடி பழனிசாமி விமர்சனம். பெண்களுக்கு இடஒதுக்கீடு கிடைப்பதை முதல்வரால் பெற்று பொறுத்துக் கொள்ள முடியவில்லை எனவும் காட்டம். பிரதமர் மோடிக்கு முதல்வர் மு.க.ஸ்டாலின் எச்சரிக்கை விடுப்பது ஏற்புடையதல்ல என அண்ணாமலை கண்டனம். அரசியல் சாசனம் மீது உறுதிமொழி எடுத்துக்கொண்ட ஒரு முதலமைச்சர் பேசும் பேச்சா இது என்றும் சாடல். தொகுதி மறுவரையறை மூலம் எம்பிக்களின் எண்ணிக்கையை 50% உயர்த்தவே திட்டம். மக்கள் தொகை கணக்கெடுப்பின்படி தொகுதி மறுவரையறை என்று கூறுவது தவறு என்றும் அண்ணாமலை விளக்கம். சென்னையில் பாஜகவின் தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் மத்திய அமைச்சர் ஜே.பி. நட்டா. பெண்கள் மின்சார பைக் வாங்க 25,000 மானியம், சிறு குறு நிறுவனங்களுக்கு 50 லட்சம் வரை வட்டியில்லா கடன் உள்ளிட்ட வாக்குறுதிகள் அறிவிப்பு. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைந்தால் திருப்பரங்குன்றம் மலையில் தீபம் ஏற்றப்படும் என பாஜக அறிவிப்பு. மகளிருக்கு மாதந்தோறும் 2,000 வழங்கப்படும், வேலையில்லா பட்டதாரிகளின் கல்விக்கடன் ரத்து செய்யப்படும் என்றும் தேர்தல் வாக்குறுதி. பொங்கல், தீபாவளி, தமிழ் புத்தாண்டு ஆகிய பண்டிகைகளை முன்னிட்டு ஆண்டுக்கு 3 சிலிண்டர்கள் இலவசம்.
அனைத்து குடும்பத்திற்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் என்றும் பாஜக தேர்தல் அறிக்கையில் வாக்குறுதி. இலவச கல்வி, இருமொழி கொள்கை உள்ளிட்ட கருத்துக்கள் அடங்கிய தேர்தல் அறிக்கையை வெளியிட்டார் விசிக தலைவர் திருமாவளவன். மகளிருக்கு 50% இடஒதுக்கீடு வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் வாக்குறுதி. இரண்டாயிரத்தி 26 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி வாய்ப்பில்லை என தெரிந்தும் அதிமுகவுக்கு ஆதரவாக செயல்படுகிறார் விஜய். திமுகவை ஆட்சியில் இருந்து அகற்றுவதாக கூறி அதிமுக பாஜக கூட்டணியை ஆட்சியில் அமர முயற்சிப்பதாகவும் திருமாவளவன் விமர்சனம். அம்பேத்கரின் 135வது பிறந்த நாளையொட்டி அவரது திருவுருவ சிலைக்கு குடியரசு துணைத் தலைவர் CP ராதாகிருஷ்ணன், பிரதமர் மோடி மலர் தூவி மரியாதை. காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே உள்ளிட்டோரும் மரியாதை. அம்பேத்கர் பிறந்த நாளில் அரசியல் அமைப்பை காக்கவும் சமத்துவத்தை நிலைநாட்டவும் உறுதியேற்போம். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் எக்ஸ் பதிவு. அம்பேத்கரின் சிந்தனைகளும் அரசியல் பார்வையும் இந்திய அரசியலமைப்பின் அடித்தளம். சமத்துவம் மற்றும் சமூக நீதியின் சின்னமாக விளங்கிய அம்பேத்கரின் புகழை போற்றி வணங்குவோம் என்றும் எடப்பாடி பழனிசாமி பதிவு. சட்ட மாமேதை அம்பேத்கரின் பிறந்த நாளையொட்டி தவிக தலைவர் விஜய் மரியாதை. சென்னை பனையூர் கட்சி அலுவலகத்தில் அலங்கரித்து வைத்திருந்த திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை. பன்மைத்துவத்தை சிதைக்கும் வகையில் திட்டமிட்டு காய்களை நகர்த்துகிறது பாஜக. தமிழக தலைமை செயலாளர் மாற்றம் செய்யப்பட்டதை சுட்டிக்காட்டி விசிக தலைவர் திருமாவளவன் குற்றச்சாட்டு. திருப்பூரில் விஜய் பிரச்சாரத்திற்காக காலை முதலே காத்திருந்த தவிக தொண்டர்கள் 10க்கும் மேற்பட்டோர் அடுத்தடுத்து மயக்கம். 50க்கும் மேற்பட்டோர் கூட்ட நெரிசலில் சிக்கிய நிலையில் பெண் ஒருவரின் 5 சவரன் நகை பறிக்கப்பட்டதால் பரபரப்பு. பிரச்சாரத்திற்கு முதியோர், கர்ப்பிணிகள், குழந்தைகள் வர வேண்டாம் என அறிவுறுத்தியும் விஜயின் பேச்சை துளியும் கேட்காத தொண்டர்கள். கொளுத்தும் வெயிலில் கைக்குழந்தையை ஏந்தியபடி பெண்கள் காத்திருக்கும் பரிதாப காட்சி. கோவை விமான நிலையத்திலிருந்து திருப்பூர் செல்லும் தவிக தலைவர் விஜய்க்கு வழியெங்கும் தொண்டர்கள் உற்சாக வரவேற்பு. பிரச்சார வாகனத்தை மறித்து பூக்களை தூவியும் பரிசு பொருட்களை வேனை நோக்கி வீசிய தொண்டர்களால் பரபரப்பு. காரைக்குடியில் மூதாட்டி தபால் வாக்கு செலுத்திய விவகாரம். விஜய் கட்சிக்கு போட சொன்ன ஓட்டை அதிகாரிகள் காங்கிரஸ் கட்சிக்கு செலுத்தியதாக குற்றச்சாட்டு. வரும் நாட்களில் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல், பிரியங்கா காந்தி உள்ளிட்டோர் தமிழகத்தில் பிரச்சாரம். திமுக கூட்டணி வேட்பாளர்களை ஆதரித்து தெலுங்கானா மற்றும் கர்நாடக முதலமைச்சர்களும் பரப்புரையில் ஈடுபட உள்ளதாக தமிழக காங்கிரஸ் கட்சியின் மேலிட பொறுப்பாளர் கிரிஷ் சோடங்கர் தகவல். திமுகவுக்கு ஆதரவாக ஆம் ஆத்மி கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் அரவிந்த் கெஜ்ரிவால் சென்னையில் பரப்புரை. ஏப்ரல் 20 மற்றும் 21ஆம் தேதிகளில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட உள்ளதாக தகவல். திருவள்ளூர் அதிமுக நிர்வாகி வீட்டில் கல்வீசி எறிந்து தாக்குதல் நடத்திய மர்ம நபர்கள். திமுக வேட்பாளரின் தூண்டுதலில் நடந்ததாக குற்றம் சாட்டப்பட்ட நிலையில் சம்பவம் தொடர்பான சிசிடிவி காட்சி வெளியானது. மொழி உள்ளிட்ட தமிழ்நாட்டின் அனைத்து பிரச்சினைகளுக்காக போராடக்கூடிய ஒரே கட்சி திமுக தான். மாநில உரிமைகளுக்காக குரல் கொடுக்காமல் எதிர்க்கட்சித் தலைவர் பழனிசாமி வாய்மூடி மௌனியாக இருப்பதாக கனிமொழி விமர்சனம். திமுக அரசில் கொண்டுவரப்பட்ட திட்டங்கள் அதிமுகவினர் யாரும் பயன்பெறவில்லை என சொல்லட்டும், என் காதை அறுத்துக் கொள்கிறேன். பெரம்பலூர் திமுக வேட்பாளர் ஜெயலட்சுமியை ஆதரித்து பரப்புரை மேற்கொண்ட ராசா சவால்.
பெரம்பலூரில் அதிமுக பிரச்சாரத்தின் போது சாலையின் நடுவே அமர்ந்து கொண்டு மதுப்பிரியர் ஒருவர் போராட்டம். பாளையம் கிராமத்தில் உள்ள அரசு மதுபான கடையை அகற்றக் கோரிய நபரை சமாதானம் செய்து அனுப்பிய போலீசார். விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் தொகுதி திமுக வேட்பாளர் கடற்கரை ராஜ் என்பவரின் வீட்டில் 122 சவரன் நகை கொள்ளை. நேற்று இரவு தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டிருந்த போது வீட்டில் யாரும் இல்லாததை அறிந்து மர்ம கும்பல் துணிகர கொள்ளை. மல்லிப்பூக்களின் விலை வீழ்ச்சியால் 2 ஏக்கரில் பூத்து குலுங்கிய செண்டுமல்லி செடிகளை டிராக்டர் கொண்டு உழுது அழித்த விவசாயி. செண்டுமல்லி பூக்கள் 1 கிலோ 10 ரூபாய்க்கும் கீழ் விற்பனையாகி வருவதால் விரக்தியடைந்த விவசாயி எடுத்த விபரீத முடிவு. மும்பையில் இருந்து திருத்தணிக்கு ரயிலில் 40 கிலோ கஞ்சா கடத்தி வந்த வடமாநில இளைஞர்கள். கஞ்சா கடத்திய ஒடிசா மாநிலத்தை சேர்ந்த 2 பேர் கைதான நிலையில் யாருக்கு விற்பனை செய்யப்படுகிறது என்பது குறித்து விசாரணை. ராமேஸ்வரம் மீனவர்கள் 4 பேர் மற்றும் விசைப்படகை சிறைப்பிடித்த இலங்கை கடற்படை. எல்லை தாண்டி மீன்பிடித்ததாக கூறி தமிழ்நாடு மீனவர்களை கைது செய்து இலங்கை கடற்படை அட்டூழியம். குளச்சல் அருகே மீனவர் வலையில் சிக்கிய 5 டன் எடையுள்ள ராட்சத திமிங்கல புள்ளி சுறா மீன் உயிரிழப்பு. காலநிலை மாறுபாடு காரணமாக அடிக்கடி திமிங்கல புள்ளி சுறா மீன்கள் அடுத்தடுத்து உயிரிழந்து வருவதாக தகவல். திருச்சி சமயபுரம் அம்மன் கோயில் சித்திரை தேர் திருவிழா கோலாகலம். லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்று ஓம் சக்தி பராசக்தி என பக்தி முழக்கமிட்டு தரிசனம். சித்திரை விஷு மற்றும் தமிழ் புத்தாண்டை முன்னிட்டு திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் குவிந்த பக்தர்கள். முருகப்பெருமானுக்கு 1008 பால்குடம் அபிஷேகம் செய்யப்பட்ட நிலையில் பக்தர்கள் மனமுருகி வழிபாடு. சித்திரை திருநாளையொட்டி திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் இசையமைப்பாளர் இளையராஜா வழிபாடு. கோயில் நிர்வாகம் சார்பில் அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் புகைப்படம் வழங்கி மரியாதை. மிஸ்டர் எக்ஸ் படத்திற்காக 20 அடி ஆழத்தில் தண்ணீருக்குள் மூச்சை அடக்கி நடித்த நடிகர் ஆர்யா. படப்பிடிப்பு காட்சிகள் இணையத்தில் வெளியாகி வைரல். காசியில் உள்ள சாமியார்களில் 3/4 பேர் கொலை குற்றவாளிகள் என நடிகர் ஆர்யா அதிர்ச்சிகர தகவல். வாரணாசியில் நான் கடவுள் படப்பிடிப்பின் போது சாமியார் வேடத்தில் உலவும் குற்றவாளிகள் AK-47 துப்பாக்கியை வைத்திருந்ததாகவும் தனியார் யூடியூப் சேனலுக்கு பேட்டி.